ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது பர்மீஸ் அத்தோ நூடுல்ஸ். இந்த பர்மீஸ் அத்தோ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மாவில் ஃபேமஸோ இல்லையோ, நம்ம ஊரில் அதுவும் நம்ம ஸ்ட்ரீட்ஸில் ரொம்பவே ஃபேமஸ். அதை நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறது நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு மிக்சி ஜார்ல அந்த ஊறின கடலைப்பருப்பை பாதி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சத்தை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில அரைச்சி வச்சுட்டு இன்னொரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவையை அது கூட நீர் பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம மீதம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கடலைப்பருப்பையும் கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அப்போது கடலையோட தோலை நம்ம அதுக்கப்புறம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பக்கத்தில் இன்னும் ஒரு 7-8 வரமிளகாயை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி அதில் அந்த லிக்விடா கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம அந்த அத்தோ பண்றதுக்கு அந்த தட்டை முறுக்க மாதிரி நம்ம வீட்டிலே இப்போ செய்ய போறோம். பாருங்க, இது நல்லா மொறுன்னு வரணும். மொறு நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு பேன்ல நம்ம நறுக்கி நீல வாக்குல சன்னமா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா நல்லா பொரிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் அதே எண்ணெயில பூண்டை சிறு துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் நல்லா பொரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அந்த எண்ணெயோடவே கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் நம்மளோட அத்தோ ரெசிபி ஆட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த எண்ணெயும் அந்த பூண்டோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில நல்லா இறங்கிடும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்டே அதை எடுத்து வச்சிடறோம். அப்போ நம்ம இதெல்லாம் பின்னாடி ப்ராசஸ் பண்ற வரைக்குமே இந்த எண்ணெயில அந்த பூண்டோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும். திருப்பியும் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம புளியை எடுத்து அதை அதிகமா தண்ணி சேர்க்காம கெட்டியா நல்லா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. திருப்பியும் இன்னொரு கப்ல ஒரு சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணி உப்பு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம தண்ணியை நல்லா ஊற்றி அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ், அதாவது நான் ஒரு 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பாயில் பண்ண போதும்னு போடுறது. அதனால நானும் அதே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்க வாங்குற பேக்கெட்ல எந்த அளவு மெஷர் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்களும் எடுத்துக்கோங்க. நம்ம அத்தோ பண்றதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா புளி கரைச்சல் எடுத்து வச்சிருக்கோம், இந்த பூண்டு எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், வேக வைத்த முட்டை 3 எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் பொரிஞ்சது, சில்லி ஃபிளிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நூடுல்ஸ் வேக வச்சு ஆற வச்சது எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் கார்னிஷ் பண்றதுக்கு முட்டைக்கோஸ் நீல வாக்குல, அப்புறம் நம்ம தட்டை முறுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வெங்காயத்தை பொன்னிறமா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, புரிய வச்சு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அது கூட வரமிளகாயை வறுத்து அதை நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சில்லி ஃபிளேக்ஸ் அதை எடுத்திருக்கோம். நம்ம காரம் உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் அளவுன்றது இதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எண்ணெயில ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை அந்த பூண்டோட அந்த எண்ணெய் எசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதை உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த நூடுல்ஸ்க்கு அந்த ஃபிளேவர் உங்களுக்கு கிடைக்கும். பூண்டோட ஃபிளேவர் இந்த அத்தோ நூடுல்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கடலை பருப்பையும் பொட்டுக்கடலையும் வறுத்து அதை மிக்சியில அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை பவுடர் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்றோம். இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அந்த புளி கரைச்சலை நம்ம ஊற்றிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோசை அறுத்து அதை கழுவி அதை எடுத்து வச்சிருக்கேன். நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த உப்பு தண்ணி கலந்து வச்சிருக்கோமே, அதையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கிறோங்க. தட்டை முறுக்க ஆற வச்சிருந்தோம் இல்லையா, நீங்க இது வீட்டுலதான் செய்யணுங்கிறது கிடையாது, நீங்க கடையில கூட வாங்கி செய்யலாம். நல்லா மொறுன்னு நம்ம சூடா செஞ்சோம்னா நல்லா மொறுன்னு டேஸ்ட்காக ஆட் பண்றது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வீட்டுல இது வரைக்கும் கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டேஸ்ட்ல, அதாவது புளிப்பு, காரம், கிறிஸ்பினஸ் எல்லாம் கலந்து சாப்பிட்டுருக்க மாட்டோம். கொத்தமல்லியாலே ஆட் பண்ணிக்கோங்க கார்னிஷிங்காக. கண்டிப்பா மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நம்ம அந்த அத்தோ ரெசிபிக்கு நம்ம வந்து பேஜோ, அதாவது எக் மசால் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து அதோட காம்பினேஷன். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை நடுவில் லைட்டாக அது கூட பொன்னிறமாக அறுத்து வச்ச வெங்காயம், அப்புறம் வெங்காயம் சிறிய இதில் அறுத்து வச்சதை அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட அந்த பூண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கிறோம். புளி தண்ணி அந்த எசன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். புளிப்பு உங்கள் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எக் மசால் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். நான் அந்த கடலைப்பருப்பு பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.